வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் சிந்திக்க நினைக்கும் ஒரு நிகழ்ச்சி, இன்று பத்திரிகைகளில் வந்த ஒரு செய்தியை பற்றி கருத்து தெரிவிக்க பலர் முன்வந்தனர். அந்த நிகழ்ச்சி என்னவென்றால், ஆந்திராவில் உள்ள திரைப்பட நடிகர், தற்பொழுது அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கும் நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை பற்றி இங்கே நாம் அலச இருக்கிறோம். அது என்ன செய்தி என்றால், நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு செய்தியை குறிப்பிட்டதாக வந்திருக்கிறது. அந்த செய்தி உண்மை என்று இருந்தால், இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் மனதும் மிகவும் புண்பட்டு பாதித்து இருக்கும் என்பதே எங்களுடைய எண்ணம். அதை பற்றி நாங்கள் பலரிடம் கருத்துக்கள் கேட்டபோது பலரும் பல வகையான கருத்துக்களும், அவர்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களுமே நடிகர் சிரஞ்சீவியை பற்றி எதிர்ப்பான ஒரு தகவலே நம்மளுக்கு வந்து கொண்டிருந்தது. அவர் அப்படி என்ன கூறினார் என்றால், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அணுசக்தி போன்ற பிரச்சனைகளில் அரசியலில் அவர் தலையிடக்கூடாது, அதுபோன்ற அரசியல் பிரச்சனைகளில் அவர் தலையிடக்கூடாது என்று கூறியிருக்கிறார். அணுசக்தி என்பது ஒரு மாபெரும் பிரச்சனை என்று இருந்தாலும், இந்தியாவில் 99% மக்களுக்கு அணுசக்தி என்றால் என்ன, எப்படிப்பட்டது என்பது தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது ஒரு முக்கிய செய்தி. அந்த 1% உள்ள மக்களுக்கும் மிக தெளிவாக தெரியுமா என்பதால் அதுவும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு சில குறிப்பிட்ட விஞ்ஞானிகள், அறிஞர்கள் தான் அந்த அணுசக்தியை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவரில் நம்முடைய திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களும் ஒருவர் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒருவர் அதனை நன்கு புரிந்து, அது இந்திய நாட்டுக்கு தேவை என்று இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த விஷயம் சென்றடைய வேண்டும் என்று பொதுவாகவே அவர் பத்திரிகைகள் மூலமோ தொலைக்காட்சி மூலமோ எல்லாரிடமும் அதை கூறினார். அணுசக்தி என்பது நமக்கு தேவையான ஒன்றுதான், அதில் கையெழுத்திடலாம் என்று கூறினார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் அணுசக்தி போன்ற அரசியல் பிரச்சனைகளில் அப்துல் கலாம் ஐயா தலையிடக்கூடாது என்று சொல்வதற்கு இவருக்கு எந்த அளவு ஜனநாயகத்தில் இப்படி பேசுவதற்கு உரிமை இருக்கோ, அதே போன்ற உரிமை ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கும் இருக்கிறது. நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பாடுபடுவதில் ஐயா அப்துல் கலாம் ஒருவரும் என்பது அனைவரும் அறிந்ததே. நேற்று அரசியல் கட்சியை ஆரம்பித்துவிட்டு அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேசினால், இந்த இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் இந்த செய்தி சென்றடையும் என்ற எண்ணத்தில் சொன்னாரா, இல்லாவிட்டால் தன்னை அறியாமல் இப்படி சொன்னாரா என்பது யாருக்கும் புரியவில்லை. ஏன் இதற்காக சொன்னார், அதற்கு அவர் ஏதாவது அரசியல் பின்னணி வைத்திருக்கிறார் என்பதில்லை. இப்படி அவர் சொல்லியிருந்தார் என்றால் இதற்கு பிற்காலத்தில் அவர் வருத்தப்படுவார் என்பதே எங்களுடைய இந்த செய்தி. ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற செய்தியை கேட்கும்போது நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை சொல்லுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இப்படிப்பட்ட செய்திகளை அவர் பரப்பிக் கொண்டிருந்தால் அவர் அரசியல் வளர வேண்டும் என்ற எண்ணம் மிக குறைந்த காலத்திலே குறைந்துவிடும் என்பது மக்களுடைய ஆசை. அது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்தையும் உள்ள மக்களின் இந்த எண்ணமே என்பது நாங்கள் எடுத்த ஒரு சர்வேயில் இருந்தது. இவர் இப்படி சொல்லியிருந்தால் அதற்கு மன்னிப்பு கோருவது மிக நன்று என்றே அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை கூறி, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. வணக்கம்.